வணக்கம். இது உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க போகிற பகுதி டிசம்பர் மாதம் 3ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் மொத்த தொகுப்பு மற்றும் கடைசியாக ஒரு சில கேள்விகளுக்கு மறக்காமல் பதில் சொல்ல ட்ரை பண்ணி பாருங்கள். தேர்வில் வெற்றி பெறுங்கள். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினம் நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்குது. டிசம்பர் 3 கவனமாக இருந்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். இன்றைய தினத்திற்கானது இந்தியாவின் ஓமைக்ரான் பாதிப்பு கண்டறியப்பட்டது. சரி, இந்தியாவில் முதல் முறையாக ஓமைக்ரான் அப்படிங்கிற அந்த கொரோனா உருமாறிய கொரோனா முதல் முறையாக கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலம் பெங்களூருவில். சரியா, இந்த ஓமைக்ரான் முதல் முறையாக கண்டறியப்பட்ட நாடு தென்னாப்பிரிக்கா. ஓகேவா? பாருங்க, தென்னாப்பிரிக்காவில் நவம்பர் 24 அன்று அதிவேகமாக பரவும் ஓமைக்ரான் தீநுண்மி முதன் முறையாக கண்டறியப்பட்டது. அதற்கு ஒரு குறியீடு மாதிரி கொடுத்திருந்தாங்க இல்லையா? அது B.1.1.529. சரியா, அதற்கு உலக சுகாதார அமைப்பு வைத்த பெயர் ஓமைக்ரான். சரி, அந்த ஓமைக்ரான் முதன் முறையாக கண்டறியப்பட்ட நாடு தென்னாப்பிரிக்கா. இந்தியாவில் முதன் முறையாக எங்கே கண்டறியப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில். சரியா, கர்நாடக மாநிலம் பெங்களூருவில். இது தவிர ஓமைக்ரான் தீநுண்மையை கவலைக்குரிய வகையை சேர்ந்தது என்று உலக சுகாதார அமைப்பு வகைப்படுத்தியுள்ளது. சரி, உலக சுகாதார அமைப்பின் தலைவராக இருப்பவர் டெட்ரோஸ் அதானம். அந்த உலக சுகாதார அமைப்பு தான் தற்போது ஓமைக்ரான் தீநுண்மையை எந்த பட்டியலில் சேர்த்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவலைக்குரிய வகை அந்த பட்டியலில் சேர்த்துக்கிறாங்க. சரியா, இந்த நிலையில கர்நாடகாவை சேர்ந்த இருவருக்கு இந்தியாவிலேயே முதல் முறையாக ஓமைக்ரான் வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இன்றைய தினத்திற்கானது முதல் செய்தி. இரண்டாவது செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் புதிய நியமனங்கள். சில ஒரு 3 பேரை பார்த்தீங்கன்னா புதுசாக தமிழக அரசு நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. யாருங்கிறத லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா, என் சுப்பையன் பார்த்தீங்கன்னா ஆவின் நிர்வாகத்தின் புதிய இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அடுத்து KS கந்தசாமி பேரிடர் மேலாண்மை துறையின் புதிய இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னசென்ட் திவ்யா என்பவர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் நிர்வாக இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவினை பிறப்பித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் தலைமை செயலாளராக இருக்கும் வே இறையன்பு அவர்கள். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க. அடுத்து இந்த அடுத்த செய்தி, அணை பாதுகாப்பு மசோதா நிறைவேற்றப்பட்டது. அணை பாதுகாப்பு மசோதா 2010 கொண்டு வந்துட்டாங்க. இப்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த அணை பாதுகாப்பு தொடர்பான மசோதாவானது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதற்கு பிறகு குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்று அது ஒரு சட்ட வடிவத்தை பெறும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, அணை பாதுகாப்பு மசோதா 2010ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது. சில குறிப்பிட்ட பெரிய அணைகளை பேரிடரிலிருந்து பாதுகாக்க அவற்றின் கண்காணிப்பு, செயல்பாடு, ஆய்வு, பராமரிப்பை உறுதி செய்வதற்கு ஒரு ஆணையத்தினை அமைப்பதற்கு இந்த மசோதா வழிவகை செய்கிறது. பார்த்தீங்கன்னா பொதுவாக அணைகள் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெரிய அணைகளை, சரி, அந்த மேட்டூர் டேம் அந்த மாதிரி பெரிய அணைகளை பார்த்தீங்கன்னா மத்திய அரசோட நேரடி கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது பார்த்தீங்கன்னா முக்கியமாக கண்காணிப்பு, செயல்பாடு, அந்த அணைகளின் கண்காணிப்பு, செயல்பாடு, ஆய்வு, பராமரிப்பை உறுதி செய்வதற்காக ஒரு ஆணையம் அமைப்பதற்கு இந்த மசோதா வழிவகை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மசோதா அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு 2010. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் நியூஸ் என்னன்னு பாருங்க, கிடப்பில் போடப்பட்டிருந்த இந்த மசோதாவானது தற்போது புதுப்பிக்கப்பட்டு 2019 மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. சரி, 2019 மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. தற்போது ரீசன்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்நிலையில் இந்த மசோதாவினை மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் மாநிலங்களவையில் அறிமுகப்படுத்தினார். இதனையடுத்து இம்மசோதாவிற்கு மாநிலங்களவை ஒப்புதல் வழங்கியதை அடுத்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அப்போ அணை பாதுகாப்பு மசோதா 2010 கொண்டு வந்தாங்க, 2019 மக்களவை நிறைவேற்றப்பட்டது. தற்போது 2021 மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதில் மாநிலங்களவையில் சமர்ப்பித்தவர் யார் அப்படின்னு கஜேந்திர சிங் ஷெகாவத், மத்திய நீர்வளத்துறை அமைச்சர். ஓகேவா? இதன் பிறகு இனி நடக்கும் அந்த மசோதா குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்றுட்டாங்கன்னா அந்த மசோதாவானது சட்ட வடிவத்தை பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்டி, ஒரு ஆணையம். சரியா, பாருங்க, எம் வெங்கடேஷன் ஆணையம் தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் வெங்கடேஷன். ஓகேவா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆணையங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்களோ இல்லையோ, இந்த கொரோனா தொற்று காலத்தில் இந்த தூய்மை பணியாளர்கள் அப்படிங்கிற மாதிரி எது வந்தாலும் சரி, செவிலியர்கள் எது வந்தாலும் சரி, முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் புதிய தலைவர் எம் வெங்கடேஷன். அடுத்து ஒரு மாநாடு. அடுத்த செய்தி, ஒரு மாநாடு. சர்வதேச அம்பேத்கர் மாநாடு நடைபெற்ற இடம் டெல்லி. சரி, டெல்லியில் நடைபெற்றது. SC/ST MLA மற்றும் எம்பிக்களின் அமைப்பு. சரியா, SC/ST MLA மற்றும் எம்பிக்களின் அமைப்பு
அம்பேத்கர் வணிக கூட்டமைப்பு ஆகியவற்றின் சார்பில் நடத்தப்பட்ட சர்வதேச அம்பேத்கர் மாநாட்டை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் டெல்லியில் தொடங்கி வைத்தார். அப்போ பார்த்தீங்கன்னா சர்வதேச அம்பேத்கர் மாநாடு எங்கு நடைபெற்றது? டெல்லியில் நடைபெற்றது. அதை தொடங்கி வைத்தவர் இந்திய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள். எஸ்சி எஸ்டி பிரிவினரை கல்வி பொருளாதார ரீதியில் வளர்ச்சி பெற செய்வதற்கான நடவடிக்கைகளை அரசுகள் மேற்கொள்ள வேண்டுமென அரசியலமைப்பு சட்டத்தின் 46வது பிரிவு குறிப்பிடப்படுகிறது. சரி, நிறைய கதைகள் சொல்லியிருந்தாங்க. அதில் நான் எது எக்ஸாமுக்கு தேவையோ அதை மட்டும் எடுத்து கொடுத்துருக்கேன். இப்போ ஆர்டிகிள் 46 என்ன சொல்லுது? எஸ்சி எஸ்டி பிரிவினரை கல்வி பொருளாதார ரீதியில் வளர்ச்சி பெற செய்வதற்கான நடவடிக்கைகளை அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டிகிள் 46 சொல்கிறது. அதை செய்திகளை போட்டிருந்தாங்க. அடுத்த செய்தியை பார்க்க போகிறது பாருங்க. 2024ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவில் 9 அணு உலைகள் அமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க, வரும் 2024ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவில் 9 அணு உலைகள் செயல்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தவிர மேலும் 12 அணு உலைகளை அமைப்பதற்கான அனுமதியையும் மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அறிவிச்சிருக்கிறாங்க. சரி, அப்போ இந்த ஆண்டுக்குள்ள 2024ஆம் ஆண்டுக்குள்ள இந்தியாவில் 9 அணு உலைகள் செயல்படும் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு பாராளுமன்றத்தில் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது தவிர புதிதாக ஒரு 12 அணு உலைகளை அமைப்பதற்கும் மத்திய அரசு அனுமதி வழங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. சரியா, இந்த அணு உலைகள், இந்த புதிதாக அமைக்கப்பட உள்ள அணு உலைகளானது 9000 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கும் திறன் கொண்டவையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரி, 9000 மெகாவாட். ஹரியானாவில் இதில் ஒரு அணு நிலையம் எங்கே அமைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தியில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோரக்பூர். சரியா, ஹரியானாவின் கோரக்பூரில் ஒரு அணு நிலையம் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் அணுசக்தி மூலம் கடந்த 2020ஆம் ஆண்டில் 46,472 மெகாவாட் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரி, அந்த கொரோனா சூழ்நிலையிலையும் பார்த்தீங்கன்னா 46,472 மெகாவாட் இதன் மூலமாக அணுசக்தியின் மூலமாக 2020ஆம் ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து ஒரு தமிழக செய்தி. மாநகராட்சிகளின் நிலைக்குழுக்களில் பெண்களுக்கு 50% இடங்கள். மாநகராட்சிகளின் நிலைக்குழுக்கள், சரி, நிலைக்குழுக்கள் ஸ்டாண்டிங் கமிட்டி அப்படி சொல்லுவாங்க இல்லையா, ஓகேவா? தமிழக மாநகராட்சிகளின் 6 நிலைக்குழுக்களில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்குவதற்கான சட்ட திருத்தத்தை தமிழக அரசு செய்துள்ளது. இதற்கு முன்பு 1/3 மட்டுமே பெண்களுக்கு வழங்கப்பட்டது. சரியா, இனிமே பார்த்தீங்கன்னா தமிழக மாநகராட்சிகளின் அந்த ஸ்டாண்டிங் கமிட்டி என்று அழைக்கப்படுகிற 6 நிலைக்குழுக்களில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சட்ட திருத்தத்தை தமிழக அரசு கொண்டு வந்திருக்கிறாங்க. சரியா, ஒவ்வொரு மாநகராட்சிகளிலும் 6 நிலைக்குழுக்கள் உள்ளன. நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கு தேர்தல் நடைபெறும் போது அதில் தேர்ந்தெடுக்கப்படும் மாமன்ற உறுப்பினர்கள் இந்த நிலைக்குழுவில் உறுப்பினர்களாக இடம்பெறுவார். சரியா, அந்த மாமன்ற உறுப்பினர்கள் நிலைக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அந்த 6 நிலைக்குழுக்களில் இனி எத்தனை சதவீதம் பேர் பெண்களாக இருப்பாங்க? 50% பேர். ஓகேவா? ஏற்கனவே உள்ளாட்சி அமைப்புகளில் போட்டியிடும் இடங்களில் 50% பெண்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. சரியா, அந்த நிலைக்குழுக்கள்லையும் 50% பேர் பெண்களுக்கு. அது தவிர உள்ளாட்சி அமைப்புகளில் போட்டியிடும் இடங்களில் யாருக்கு 50% பெண்களுக்கு வழங்கப்படுகிறது. அடுத்த செய்திகள் இடம்பெற்ற ஒரு இடம் சகாரன்பூர். சரியா, உத்தரப்பிரதேச மாநிலம் சகாரன்பூரில் மாதா சாகம்பரி தேவி பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான அடிக்கல்லினை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாட்டினார். சரி, அப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக மாதா சாகம்பரி தேவி பல்கலைக்கழகம் எங்கு அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் சகாரன்பூர். அதற்கு அடிக்கல் நாட்டியவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். அமித்ஷா கூட்டுறவுத்துறை அமைச்சராகவும் கூடுதலாக பொறுப்பேற்றுள்ளார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு செய்தி பாருங்க. இந்திய கலாச்சார திட்டத்திற்கு விருது. சரியா, பாருங்க, இந்திய கலாச்சார திட்டத்திற்கு யுனெஸ்கோவின் விருது. ஓகேவா? தில்லியின் நிஜாமுதீன் பஸ்தி சமூகத்தினரின், நல்லா பார்த்துக்கோங்க, நிஜாமுதீன் பஸ்தி சமூகத்தினரின் கலாச்சார மரபு பாதுகாப்பு திட்டத்திற்கு யுனெஸ்கோவின் 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது. எங்க? டெல்லியில். சரி, டெல்லியில் நிஜாமுதீன் பஸ்தி சமூகத்தினரின் மேம்பாட்டிற்காக ஒரு விருது அறிவிச்சிருக்காங்க. கவனமாக இருந்துக்கோங்க. அப்போ எந்த ஒரு திட்டத்திற்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த யுனெஸ்கோவின் விருது வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஜாமுதீன் பஸ்தி சமூகத்தினரின் கலாச்சார மரபு பாதுகாப்பு திட்டம் எங்க? டெல்லியில். சரியா, விருதை அறிவித்தது பாரிஸை தலைமையிடமாக கொண்ட யுனெஸ்கோ அமைப்பு. ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் சிறப்பான மரபு பாதுகாப்பு திட்டம், நீடித்த வளர்ச்சிக்கான திட்டம் ஆகிய 2 பிரிவுகளின் கீழ் இந்த விருது யுனெஸ்கோ வழங்கியிருக்கிறாங்க. சரியா, இந்த விருது இந்த திட்டம், சரியா, டெல்லியில் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2007ஆம் ஆண்டு. அடுத்த செய்தி போயிடலாம்.
2 பெண்கள் வந்து செய்திகளில் வந்திருக்கிறாங்க. ஒருத்தங்க வந்து ஷாமா ஷனே, இன்னொருத்தங்க யார் பார்த்தீங்கன்னா சுஷ்மா சாவந்த். மும்பை வான்கடே மைதானத்தில் இந்தியா நியூசிலாந்து இடையே, சரி, இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே டிசம்பர் 3 முதல் 7ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஸ்கோரர்களாக ஷாமா ஷானே மற்றும் சுஷ்மா சாவந்த் ஆகிய 2 பெண்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளன. சரி, டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஒரே நேரத்தில் 2 பெண்கள் வந்து ஸ்கோரர்களாக இருப்பது இதுவே முதல் முறையாகும். சரி, அந்த மீடியாக்களுக்கு வந்து எவ்வளவு ரன் வந்து அணிகள் எடுத்துக்கிறாங்க, இந்தியா நியூசிலாந்து அணிகள் வந்து எவ்வளவு ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த ஸ்கோரில் காட்டுற அந்த ஸ்கோரர்களாக முதன்முறையாக 2 பெண்கள் வந்து ஒரே சமயத்தில் இணைந்து பணியாற்றுள்ளாங்க. எங்க மும்பை வான்கடை மைதானத்தில். யாருக்கு இடையிலான போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் நியூசிலாந்து. ஓகேவா? அந்த பெண்களின் பெயர் ஷாமா ஷனே, சுஷ்மா மற்றும் சுஷ்மா சாவந்த். இன்னைக்கு தான் மேட்ச் ஆரம்பிக்குது, பார்க்கலாம். மழை பெய்யுதுலாம் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்க்கலாம். 2021ஆம் ஆண்டின் சிறந்த பெண் விருது. சரியா, சிறந்த பெண் விருது, சிறந்த பெஸ்ட் விமன் அவார்டு வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு பாபி ஜார்ஜ். இந்தியாவின் முன்னாள் தடகள வீராங்கனையான, அதாவது பார்த்தீங்கன்னா நீளம் தாண்டுதலில் உலகின் புகழ்பெற்ற, அதாவது இந்தியா சார்பில் புகழ்பெற்ற ஒரு வீராங்கனை யாரும் பார்த்தீங்கன்னா அஞ்சு பாபி ஜார்ஜ். அவர் பார்த்தீங்கன்னா 2003ஆம் ஆண்டு நடைபெற்ற உலக சாம்பியன்ஷிப் போட்டியில், சரி, உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் நீளம் தாண்டுதல் பிரிவில் வெண்கல பதக்கத்தை வென்றிருந்தார். சரியா, இதன் மூலம் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் வெண்கல பதக்கத்தை வென்ற முதல் இந்திய வீராங்கனை என்ற பெருமை பெற்ற முன்னாள் இந்திய தடகள வீராங்கனையான அஞ்சு பாபி ஜார்ஜிற்கு 2021ஆம் ஆண்டிற்கான சிறந்த பெண் விருதினை வழங்கியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக தடகள சம்மேளனம். சரியா, இது எங்கு வைத்து வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொனாக்கோவில் நடைபெற்ற இந்த உலக தடகள சம்மேளன அந்த நிகழ்ச்சியின் போது இந்த விருது வந்து வழங்கப்பட்டுள்ளது. யாருக்கு? அஞ்சு பாபி ஜார்ஜ். எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? நீளம் தாண்டுதல். கவனமாக இருந்துக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு உலக செய்தி. ஆஸ்திரியாவின் புதிய பிரதமர் ராஜினாமா. சரி, ஊழல் குற்றச்சாட்டு எழுந்ததை தொடர்ந்து ஆஸ்திரியாவின் புதிய பிரதமர் அலெக்சாண்டர் ஷாலன்பர்க் பதவியேற்ற 2 மாதங்களில் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சரி, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் அலெக்சாண்டர் ஷாலன்பர்க் என்பவர் ஆஸ்திரியானா ஆஸ்திரியா தலைநகர் வியன்னா. ஓகேவா? ஆஸ்திரேலியாங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இது வந்து ஆஸ்திரியா. ஓகேவா? ஆஸ்திரியாவின் புதிய பிரதமராக பதவியேற்றிருந்தார் அலெக்சாண்டர் ஷாலன்பர்க். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் குற்றச்சாட்டு காரணமாக பதவியேற்ற 2 மாதங்களில் பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க. ஓகேவா? சாரி, கொஞ்சம் ஹெல்த் சரியில்லை. நெக்ஸ்ட், அடுத்து முக்கியமான ஒரு செய்தி பாருங்க. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகம் நடைபெறும் மெட்ரோ சிட்டி. சரியா, எந்தெந்த இந்தியாவில் இருக்கிற மெட்ரோ சிட்டிகளில் அதிக அளவு குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறுது அப்படிங்கிற ஒரு பட்டியலை வந்து தேசிய குற்றவியல் ஆவண காப்பகம் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் முதலிடத்தை பெற்றுள்ளது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லி. சரியா, புதுடெல்லி மெட்ரோ சிட்டி முதலிடம், 2வது மும்பை, 3வது இடத்துல பெங்களூரு, 4வது இடத்துல நாக்பூர். சரியா, இப்போ பாருங்க, தேசிய குற்ற ஆவண காப்பகம் வெளியிட்டுள்ள குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகம் நடைபெறும் மெட்ரோ சிட்டி அந்த பட்டியலில் முதலிடத்தை பெற்றுள்ளது எதுன்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லி மெட்ரோ சிட்டி, 2வது இடம் மும்பை, 3வது பெங்களூரு, 4வது இடத்துல நாக்பூர். அடுத்து பார்த்தீங்கன்னா உலகில் அதிக செலவு மிகுந்த நகரங்களின் பட்டியல். எந்த நகரங்களில் மக்கள் வாழ்வதற்கு அதிக அளவு செலவு ஆகிறது, எக்ஸ்பென்ஸ் வந்து அதிக அளவில் இருக்குது அப்படிங்கிற ஒரு பட்டியலை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த பட்டியலில் முதலிடத்தை பெற்றுள்ளது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெல் அவிவ். சரி, டெல் அவிவ் அமைந்துள்ள நாடு இஸ்ரேல். ஓகேவா? 2வது இடத்துல 2 நகரங்கள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர். 3வது இடத்தில் ஜூரிஷ், 4வது இடத்துல ஹாங்காங். ஓகேவா? பார்த்தீங்கன்னா உலகிலே எந்த நகரம் வந்து அதிக அளவு, அதாவது வாழ்வதற்கு அதிகப்படியான செலவு ஆகிறது அப்படிங்கிற ஒரு பட்டியலை வந்து வெளியிட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவை சேர்ந்த பொருளாதார புலனாய்வு பிரிவு, எக்கனாமிஸ்ட் இன்டெலிஜென்ட் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொருளாதார புலனாய்வு பிரிவு வந்து வெளியிட்ட இந்த அறிக்கையின்படி உலகில் அதிக அளவு செலவு மிகுந்த நகரமாக வெளியிடப்பட்டுள்ளது. முதலிடத்தை பெற்றுள்ளது டெல் அவிவ். சரியா, 2வது இடத்துல பாரிஸ் மற்றும் சிங்கப்பூர். அதே சமயத்தில் உலகில் மிக குறைந்த செலவு மிக்க நகரமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டமாஸ்கஸ். சரியா, சிரிய தலைநகர் டமாஸ்கஸ் தான் மிக குறைந்த அளவு செலவு மிக்க நகரமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்த பட்டியலை வெளியிட்டது யாரு? ஐரோப்பாவை சேர்ந்த பொருளாதார புலனாய்வு பிரிவு. அதுக்கு அடுத்தும் பாருங்க ஒரு தரவரிசை பட்டியல் தான். உற்பத்தி அதிகமுள்ள மாநிலங்களின் பட்டியல் 2012 முதல் 2020 வரை. சரியா, முதலிடத்தை பெற்றுள்ளது குஜராத், 2வது இடத்தை பெற்றது மகாராஷ்டிரா, 3வது இடத்தில் நம்மளுடைய தமிழ்நாடு. ஓகேவா? 4வது இடத்தில் கர்நாடகா. ஓகேவா? இந்த பட்டியலை வெளியிட்டது யார் அப்படின்னு இந்திய ரிசர்வ் வங்கி. இந்திய ரிசர்வ் வங்கி வந்து
2012 முதல் 2020 காலகட்டத்திற்கான உற்பத்தி அதிகமுள்ள மாநிலங்களின் பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த பட்டியலில் முதலிடத்தை பெற்றுள்ளது குஜராத். தமிழ்நாடு இந்த பட்டியலில் 3வது இடத்தை பெற்றுள்ளது. சரியா, எதன் அடிப்படையில் இந்த தரவரிசை வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்னா நிகர மதிப்பு கூட்டு அடிப்படையில். சரியா, நிகர மதிப்பு கூட்டு அடிப்படையில் இந்த பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. பட்டியலை வெளியிட்டது இந்திய ரிசர்வ் வங்கி. இந்திய ரிசர்வ் வங்கியின் தற்போதைய ஆளுநர் சக்தி காந்த தாஸ். ஓகேவா, சரி நண்பர்களே, நம்ம இதுவரைக்கும் பார்த்தது டிசம்பர் 3ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வின் மொத்த தொகுப்பு. அடுத்து கடைசி பகுதியாக இன்றைய தினத்திற்கான கேள்விகள். முதலாவது கேள்வி, உலக தடகள அமைப்பின் 2021ஆம் ஆண்டில் சிறந்த பெண் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இரண்டாவது கேள்வி, எந்த இந்திய கலாச்சார திட்டத்திற்கு யுனெஸ்கோ விருது வழங்கப்பட்டுள்ளது? மூன்றாவது கேள்வி, உலகில் அதிக செலவுமிக்க நகரம் எது? நான்காவது கேள்வி, மாதா சாகம்பரி பல்கலைக்கழகம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? அடுத்து ஐந்தாவது கேள்வி, இந்தியாவில் ஓமைக்ரான் முதலில் எங்கு கண்டறியப்பட்டது? இதான் இன்றைய இதற்கான கேள்விகள். ஃபுல்லாக வீடியோஸ் பாருங்கள், கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள், தேர்வில் வெற்றி பெறுங்கள். மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.